अस्सलाम वालेकुम वेलकम टू மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் வச்சு மேக்ரோனில பிரியாணி செஞ்சு காமிக்க போறேன். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துடலாம். மக்ரோனி பிரியாணி செய்யறதுக்கு மட்டனை போன்லெஸ் மட்டனா எடுத்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு உப்பும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன். மக்ரோனியை அரை வேக்காடு வடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். மட்டன் வேக வைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடுறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடுறேன். மட்டனை சின்ன சின்னதாக இதை மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது கூடவே 1 கப்பு தயிர், பாதி லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். வேக வச்ச மக்ரோனி இதில் நம்ம சேர்த்துடலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தம்மில் போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ தம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம மேக்ரோனி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.